ஐ வெல்கம் இட் லேர்ன் இங்கிலீஷ். நான் போன வாரம் மதுரைக்கு சென்றேன். ஐ வென்ட் டு மதுரை லாஸ்ட் வீக். இந்த ஒரு சென்டென்ஸில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா? எம் மதுரை கேபிட்டல் லெட்டரில் இல்லை. அதே மாதிரி வீக் ஸ்பெல்லிங் பாருங்கள். அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸ் பாருங்களேன். ஐ வேர் ட்ராவலிங் ஃபார் அ ஹோல் டே. நான் ஒரு நாள் முழுக்க பயணம் செய்து கொண்டிருந்தேன். ஐ கம் எஸ்டர்டே. ஒவ்வொரு சென்டென்ஸ்லேயும் ஒவ்வொரு மிஸ்டேக் இருக்குது. பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலனாலும் பரவாயில்ல, இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஐ வென்ட் டு மதுரை, எம் கேபிட்டல் லெட்டர். ஏன்னா ஊர் பேர், ப்ராப்பர் நவுன் இந்த மாதிரி சொல்கிறப்ப கேபிட்டல் லெட்டரில் தான் ஃபஸ்ட் லெட்டரில் ஆரம்பிக்கணும். லாஸ்ட் வீக், டபிள்யூஇஏகே அப்படின்னு இருக்குது. இந்த மேலே இருக்குது பாருங்களேன், அதுதான் மிஸ்டேக்கோடு இருக்கிற சென்டென்சஸ். டபிள்யூஇஏகே அப்படின்னா என்னது? ரொம்ப சோர்வான அப்படின்னு அர்த்தம். உடம்பு முடியாமல் இருக்கிறது. ஸோ வீக். இது வாரம், டபிள்யூஇஇகே. ஐ வேர் ட்ராவலிங் அப்படின்னு இருக்கு. தட் இஸ் ராங். ஐ வாஸ் ட்ராவலிங். ஐ வாஸ் ட்ராவலிங் எ ஹோல் டே. ஐ கம் எஸ்டர்டே அப்படின்னு இருக்கு. ஐ கேம் எஸ்டர்டே பாஸ்ட் டென்ஸில். இப்போ இந்த பேசேஜ் பாருங்கள். முதல்வர் டைம் டேபிளை கேட்பார். த பிரின்சிபல் வில் ஆஸ்க் த டைம் டேபிள். நான் அதை டைப் செய்ய போகிறேன். ஐ கோயிங் டு டைப் தட். டைப் செய்த பிறகு நான் அதை கொடுப்பேன். ஐ கிவ் த டைம் டேபிள் ஆஃப்டர் டைப். எல்லா சென்டென்சஸ்லேயும் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி திருத்துறது? என்னென்ன வார்த்தைகள் திருத்தணும்? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் முடியலைன்னா பரவாயில்ல, ஆன்சர் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். த பிரின்சிபல் வில் ஆஸ்க்டு அப்படின்னு இருக்கு. ஸோ மேலே இருக்கிறது எரர்ஸோடு இருக்கிற சென்டென்சஸ். ஆஸ்க்டுன்னு வரக்கூடாது. வில், ஷால் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு அப்புறம் மெயின் வேர்ப் மட்டும்தான் வரணும். ஆஸ்க். வில் ஆஸ்க் தி டைம் டேபிள். ஐ கோயிங் வராது. ஐ ஆம் கோயிங் டு டைப் தட். நான் டைப் பண்ண போகிறேன். இமீடியட் ஃபியூச்சர். இது என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இந்த மாதிரி உடனே செய்ய போகிற விஷயத்த கோயிங் டு யூஸ் பண்ணி சொல்லலாம். நான் சாப்பிட போகிறேன். ஐ ஆம் கோயிங் டு ஈட். நான் காலேஜுக்கு போக போகிறேன். ஐ ஆம் கோயிங் டு காலேஜ். இந்த மாதிரி இமீடியட் ஃபியூச்சர் அதை ரெஃபர் பண்ணுறதுக்கு கோயிங் டு யூஸ் பண்ணணும். ஐ கிவ் த டைம் டேபிள் ஆஃப்டர் டைப். கரெக்டான சென்டென்ஸ். ஐ வில் கிவ் த டைம் டேபிள் ஆஃப்டர் டைப்பிங். ஸோ இனிமேல் கொடுப்பேன் அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணணும். அதனால் ஐ கிவ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ வில் கிவ். ஆஃப்டர் டைப்பிங், ப்ரெசன்ட் பார்ட்டிசிபல். நவ் ரீட் திஸ் பேசேஜ். அவர் அவருடைய காரை வேகமாக ஓட்டுகிறார். ஹீ டிரைவ் ஹிஸ் கார் ஃபாஸ்டர். இது ஒரு மழைக்காலம். இட் இஸ் எ ரெய்னி டே. அவருக்கு பயம் இல்லை. இட் இஸ் ரெய்னிங். ஹீ டு நாட் ஃபியர். டிரைவ் ஃபாஸ்ட் வாஸ் டேஞ்சரஸ். வேகமாக ஓட்டுவது ஆபத்தானது. என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது? கரெக்ஷன் பண்ண முடிஞ்ச அளவு கரெக்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹீ டிரைவ்ஸ் ஹிஸ் கார் ஃபாஸ்ட். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் ஒரு சென்டென்ஸ் எழுதுகிறப்ப சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். ஹீ டிரைவ்ஸ். இந்த ஹீ அப்படிங்கிறது சிங்குலர், அதனால வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். ஹீ டிரைவ்ஸ் ஹிஸ் கார் ஃபாஸ்டர் அப்படின்னு வரக்கூடாது. ஃபாஸ்ட். இட் இஸ் எ ரெய்னி டே. இட் இஸ் ரெய்னிங். ஹீ டஸ் நாட் ஃபியர். ஹீ டு நாட் ஃபியர் வரக்கூடாது. டூ பன்மைக்கு வரும். டஸ் சிங்குலர் ஒருமைக்கு வரும். டிரைவ் ஃபாஸ்ட் வாஸ் டேஞ்சரஸ். வாஸ்ன்னு இருக்கு பாருங்களேன். இது ஒரு பொதுவான கருத்து. வேகமாக ஓட்டுறது ஆபத்தானது அப்படிங்கிறது பொதுவான கருத்து. அதனால் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஸோ இஸ் தான் வரணும். டிரைவ் வரக்கூடாது. அது ஜெரன் ஃபார்மில் டிரைவிங் ஃபாஸ்ட் இஸ் டேஞ்சரஸ். ஏன்னா அந்த டிரைவிங்க்கு தானே நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால் ஜெரனில் சொல்லணும். பழங்கள் சாப்பிடுவது நல்லது. இதில் சாப்பிட்றது அதுக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோன்னா ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் இஸ் குட் ஃபார் அவர் ஹெல்த். இந்த மாதிரி இது ஜெரன் ஃபார்ம். ஒரு பெரிய பேசேஜ். அந்த வகுப்பறையில் 5 மாணவர்கள் இருக்கின்றனர். தெர் ஆர் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இன் டு த கிளாஸ் ரூம். அவர்கள் கரும்பலகையின் முன் நிற்கின்றனர். தே ஆர் ஸ்டாண்டிங் நியர் தி பிளாக் போர்டு. அவர்கள் தேர்வை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றனர். தே வேர் டாக்கிங் அபவுட் தி எக்ஸாமினேஷன். ஒன் பிட்வீன் தம் இஸ் டெல்லிங் ஐ ஆம் ஸ்டடி வெல். ஸோ அவர்களில் ஒருவர் நான் நன்றாக படித்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு மிஸ்டேக்ஸை கண்டுபிடிங்க.
தெர் ஆர் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இன்டு வரக்கூடாது. இன் தி கிளாஸ் ரூம், கிளாஸ் ரூமில் அப்படி தானே வருது. கிளாஸ் ரூமில் இருக்கிறார்கள். தெர் ஆர் 5 ஸ்டூடெண்ட்ஸ் இன் தி கிளாஸ் ரூம். தே ஆர் ஸ்டாண்டிங் நியர் த பிளாக் போர்டு. கரும்பலகையின் அருகில், பிளாக் போர்டு அருகில் நின்று கொண்டிருக்கின்றனர். தே ஆர் டாக்கிங், தே வேர் டாக்கிங்னு இருக்கக்கூடாது. அது பாஸ்ட் கண்டினியூஸ், நடந்து முடிஞ்சதாயிருது. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறத தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ தே ஆர் டாக்கிங் அபவுட் தி எக்ஸாமினேஷன். ஒன் பிட்வீன் தம், பிட்வீன் வந்து ரெண்டு பேர் மட்டும் இருந்தால் பிட்வீன் யூஸ் பண்ணணும். 2 பேருக்கு மேலே இருந்தால் அமங் தான் யூஸ் பண்ணணும். ஸோ மாணவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒன் அமங் தம் இஸ் டெல்லிங் ஐ ஆம் ஸ்டடியிங் வெல். ஐ ஆம் ஸ்டடி வெல் வரக்கூடாது, ஐ ஆம் ஸ்டடியிங் வெல். ஸோ மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள், அதை எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு இது தேவையானதா? டஸ் வி நீட் திஸ்? நமக்கு இது வேண்டாம். வி டு நாட் வாண்ட் திஸ். இது நமக்கு தேவையாய் இருக்கிறதா? இஸ் திஸ் நீட் ஃபார் அஸ்? என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது? டஸ் அப்படிங்கிறது சிங்குலருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பன்மை ப்ளூரல் வர்றப்ப டூ வரும். இங்கே ப்ளூரல் எது? வி, அதான் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ டு வி நீட் திஸ்? நம்மளுக்கு இது தேவையா? வி டு நாட் வாண்ட் திஸ், நம்மளுக்கு இது தேவையில்லை. இஸ் திஸ் நெசசரி ஃபார் அஸ்? இது தேவையாக இருக்கிறதா நமக்கு? நீங்கள் அனைவரும் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற்றீர்கள். ஆல் ஆஃப் யூ ஸ்டடீட் வெல் அண்ட் ஸ்கோர் குட் மார்க்ஸ். இதை கடைசி செமஸ்டரிலும் தொடருங்கள். கண்டினியூ தீஸ் இன் ஃபைனல் செமஸ்டர் ஆல்சோ. என்ன மிஸ்டேக் இருக்குது? நல்லா படித்து மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னு தான் வருது. அப்போ கடந்த காலம். இனிமே இதை தொடருங்கள் அப்படின்னு வருது. அப்போ வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணிவிட்டு என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. இப்போ நடக்கிறத, கரண்ட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிறத சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லுவோம். இனிமேல் நடக்க போகிறத சிம்பிள் ஃப்யூச்சர் டென்ஸ், நடந்து முடிஞ்சதை சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஸோ எல்லாருமே நல்லா படிச்சிட்டிங்க, மார்க் வாங்கிட்டீங்க. ஆல் ஆஃப் யூ ஸ்டடீடு, பாஸ்ட் டென்ஸ் இருக்குது. ஸ்டடீட் வெல் அண்டு ஸ்கோர் அப்படின்னு இருக்குது பாருங்களேன். அப்போ அந்த இடம் எப்படி வரணும்? ஸ்கோர்டு. அதுவும் பாஸ்ட் டென்ஸாக தானே வரணும். ஓகே, ஒரு வேர்ப் பாஸ்ட் டென்ஸாகவும் ஒரு வேர்ப் ப்ரெசன்ட் டென்ஸாகவும் இருக்க முடியாதுல்ல. ஆல் ஆஃப் யூ ஸ்டடீட் வெல் அண்ட் ஸ்கோர்டு வெல். கண்டினியூ தீஸ், தீஸ்னா இவைகள். ஸோ திஸ் அதான் கரெக்ட். கண்டினியூ திஸ் இன் ஃபைனல் செமஸ்டர். செமஸ்டருடைய ஸ்பெல்லிங் செமஸ்டர் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணி நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப பண்ணிங்கன்னா எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுடைய கம்யூனிகேஷன். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.